ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 31/5/2025 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, எவ்வளவு காலம் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீங்களோ அவ்வளவு காலமும் நீங்கள் படிக்கவும் செய்யணும், இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லியும் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ மற்றும் எதிர்காலத்தில் அனுபவிக்கக்கூடிய குஷிக்கும் சரி, இந்த எதிர்கால பதவிக்கும் சரி ஆதாரமே இந்த படிப்பு தான். கேள்வி: சேவையுடைய வெற்றிக்கு முக்கியமான குணம் என்ன வேணும் தெரியுமா? சகித்துக்கொள்ளும் சக்தி. இது ரொம்ப முக்கியமானது. இப்போ சமீபமாக அவ்யக்த முறையில் கூட இதை படித்தோம். அந்த சகித்துக்கொள்ளும் சக்தி இருந்துச்சுன்னா தானாகவே எல்லா குணமும் கிடச்சிடும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே தான் இப்போவும் சொல்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் சகித்துக்கொள்பவராக ஆகி உங்களுக்குள்ள ஒரு குழுவை உருவாக்கி சேவை செய்யுங்க. ஏன்னா 2 பேர் சேர்ந்தாலே சகிச்சிக்க வேண்டியது இருக்கும். அந்த 2 பேரோடு சகிச்சிக்க முடியலன்றதுனால தான் டைவர்ஸே வருது. அப்போ குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ எவ்வளோ சகிச்சிக்க வேண்டி இருக்கும். ஸோ சகித்துக்கொள்பவராகி குழுவை கூட்டுங்க. என்ன ஆனாலும் நான் சகிச்சுக்குவேன், சேவை செய்யணும், அவ்வளோதான். அப்படி சேவை செய்யுங்க. ஸோ சொற்பொழிவு ஆற்றக்கூடிய சேவையெல்லாம் செய்யுங்க. மனிதர்களை நித்திரையிலிருந்து நாம் எழுப்பக்கூடிய சேவை செய்யணும். அதுக்காக நிறைய ஏற்பாடுகள் வெளிப்படும். உள்ள பாபா சொல்லியிருப்பார், இப்போ கண்காட்சி பண்ணுறீங்க, ஆனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போக போக நிறைய வழியில் நீங்கள் சேவை செய்வீங்கன்னுவர். ஆனால் இப்போயுமே கண்காட்சி தான் பண்ணிகிட்ருக்குறாங்க பெரும்பாலும் பிகேஸ். ஸோ பாபா எனக்கு தெரிஞ்சு இன்டர்நெட் டெக்னாலஜி இதை தான் சொல்கிறாரு. ஸோ யார் அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஆர்வமாக இந்த ஞானத்தை படிப்பாங்க. பாடல். ஸோ நாங்கள் அந்த வழியில் செல்ல வேண்டும் இல்லையா? பாபா காட்டும் அந்த உத்தமமான வழியில் நம்ம போகணும். பாடல். ஓகே. ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாங்க, இங்கே என்ன சிந்தனையோடு வந்திருக்கிறீங்க மதுபனுக்கு? என்ன படிப்பு படிக்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க? யாருக்கிட்ட வந்திருக்கிறீங்க? பாப்தாதா கிட்ட வந்திருக்கிறோம் இல்லையா? ஸோ இது புத்தம் புதிய விஷயம். கடவுள்கிட்ட சந்திக்கிறோன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? உலகத்தில் யாரும் கற்பனை பண்ணாத விஷயம். கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அப்படிங்கிறது. எப்பயாச்சும் நாம் பாப்தாதா கிட்ட போகிறோம், படிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்னு யாராவது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய புது விஷயம் இது. அதுவும் 2 பேர், அண்ணனும் அப்பாவும் 2 பேர்கிட்ட போகிறோன்றதும் இது வரைக்கும் யாரும் அப்படி சொல்ல மாட்டோம் பாப்தாதான்ற வார்த்தை. ஸோ 2 பேருமே ஒன்றாக இருக்கிறாங்க, ஒரு உடம்பில் இருக்கிறாங்க. அதுவும் பெரிய ஆச்சரியம். நீங்கள் அந்த அற்புதமான அப்பாவுடைய குழந்தைகளாக இருக்கிறீங்க. குழந்தைகளாகிய உங்களுக்கு கூட இதுக்கு முன்னாடியெல்லாம் படைப்பவரை பற்றியோ அல்லது படைப்பை பற்றியோ எதுவுமே தெரியாமல் தான் இருந்தோம். இல்லை, படைப்புடைய ஆரம்பம், இடை, கடை எதுவுமே தெரியாமல் தான் இருந்தோம்.
ஆனால் இப்போ அந்த படைப்பவரை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம், படைப்பை பற்றியும் வரிசைக்கிரமமான முயற்சிப்படி தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ எந்த அளவுக்கு நாம் தெரிஞ்சிருக்கிறோமோ, மற்றவர்களுக்கும் புரிய வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு குஷியும் இருக்கும், எதிர்காலத்தின் பதவியும் இருக்கும். இங்கே முக்கியமான விஷயமே நாம் இப்போ படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையை தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கிறது தான் இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ எது வரைக்கும் நம்ம உயிர் வாழ போகிறோமோ அது வரைக்கும் நாங்கள் பிரம்மகுமாரிகள் சிவபாபா கிட்ட இருந்து ஆஸ்தியாக அடைஞ்சிட்டு இருக்கிறோம், உலக ராஜ்யத்தின் ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படின்ற நிச்சய புத்தி இருக்கணும் இல்லை? ஏன்னா நிச்சய புத்தி தான் ஜெயிக்கும். கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க, முடிஞ்சு போச்சு. அங்கேயும் ராஜ்யத்தில் ஃபஸ்ட்லேருந்தே வர மாட்டீங்க, 84 பிறவி எடுக்க மாட்டீங்க. ஸோ இதை முழுசாக படிக்கணும். ஆனால் சிலர் கம்மியாக கூட படிப்பாங்க, அது தனி விஷயம். ஆனால் நிச்சய புத்தி கடைசி வரைக்கும் பாபா கையை விடக்கூடாது. ஏன்னா படிக்கிறதுல வித்தியாசம் வரும், ஆனால் விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. மேபி கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு 84 பிறவி எடுக்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுமே அதை சொல்லியிருப்பார், 84 பிறவி எடுக்கிறோன்றதை எப்படி நம்புறது அப்படின்னா, 84 பிறவி எடுக்கலான்னு நீங்கள் உங்களால் நிலைச்சிருக்க முடியாதுன்றார். அப்போ நீங்கள் இங்கே விட்டுட்டு போகிறீங்கன்னா அங்கே பிறவியை விட்டுட்டு போகிறீங்கன்னு அர்த்தம். ஆரம்பத்தில் எல்லாம் கட்டாயிட்டே வருதுன்னு அர்த்தம். ஸோ இது மிகப்பெரிய ரகசியம். பாபாவை தெரிஞ்சிருக்கிறீங்க, பேசுகிறது பாபான்ற அந்த நிச்சய புத்தி இருந்தால் போதும். நீங்கள் கம்மியாக படித்தாலும் வெட்டியானாவது மேலே வந்துடுவீங்க. ஆனால் 84 பிறவி சொர்க்கம், அந்த ஒரு ரகசியத்தை பாபா சொல்லியிருக்கிறார். ஏன்னா எல்லாருக்கும் அது சொர்க்கம்தான், விலங்குகளுக்கே அது சொர்க்கம்தான். ஆனால் முயற்சி பண்ணணும். பட் ஒரு நாள் முரளி மிஸ் பண்ணாதீங்கன்றதில் கூட சீக்ரெட் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு நாள் ஒரு வருஷத்தை கூட காலி பண்ணுறோம், லேட்டாக பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் நிறைய குழந்தைகள் இருக்கிறோம். பிறகு கேள்வி எழுது, படிக்கிறது, படிக்காமல் இருக்கிறது, அது வேறு விஷயம். இதன் ஆதாரத்தில் தான் உங்களுடைய பதவி கிடைக்கும். ஸோ பாபாவுடைய மடியில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுச்சு. நாம் ராஜ்யத்திற்கு உரிமை உள்ளவர்கள் ஆகிட்டோம் இல்லையா? அப்பாவுக்கு பிறந்த உடனே குழந்தைக்கு அப்பாவுடைய ஆஸ்திக்கு அதிகாரி தானே. அதுக்கு பிறகு படிப்பில் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும், அது ஒரே மாதிரி இருக்காது தான். சிலர் நல்லா படிக்கிறாங்க, படிக்கவும் வைக்கிறாங்க. ஸோ வேறு எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. முதல்ல படிப்பாங்க, படித்ததை மற்றவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க, இதே போதையில் இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் அப்படி இருக்கிறதுனால தான் இப்போ நிறைய பேர் திருமணம் ஆகாமல் தனியாக வீட்டிலேயே நிறைய சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறாங்க. இதுலேயே சேவையிலே அவங்க பிஸியாக இருக்கிறனால வேறு எதுவுமே அவங்களுக்கு தோணாது. மற்றவர்களுக்கு என்ன தோணும், ஐயோ நாளைக்கு என்ன ஆகும், வீட்டில் இருக்கிறவங்களே அடிச்சுக்குவாங்க இல்லையா, நான் எங்களுக்கு அப்புறம் யார் ஒன்றை பார்த்துக்குவா அது இதுன்ட்டு. இவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக இதிலே இருப்பாங்க. படிக்கிறது, படிக்க வைக்கிறது, கடைசி வரைக்கும் இதே தான் நடக்கும், இதுதான் நடக்கணும். ஸோ பிரம்மகுமாரி வாழ்க்கை மட்டும்தான் இப்படி இருக்கும். ஏன்னா மற்ற லௌகீக படிப்பில் ஒன்றும் யாரும் கடைசி வரைக்கும் படிப்பு படிக்கிறது கிடையாது. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குது படிக்கிறதுக்குன்ட்டு இல்லையா? நமக்கு 24 மணி நேரம் நம்ம ஸ்டூடெண்ட்டு தான். எவ்வளவு காலம் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களோ படிக்கணும், படிக்க வைக்கணும், கடைசி வரைக்கும் இதே தான். ஸோ உங்களை நீங்களே கேட்கணும், நான் எத்தனை பேருக்கு படைப்பவர்
பாபா பற்றிய அறிமுகத்தை கொடுக்குறேன் அப்படின்னு தினம் தினம் கேளுங்க. மனிதர்களோ மனிதர்கள் தான், பார்க்குறதுக்கு எந்த வித்தியாசமும் தெரிய போகிறது இல்லை. சரீரமும் எல்லாருக்கும் அந்த 2 கண் 2 காது இப்படி தான் இருக்க போகுது. ஆனால் இந்த புத்தியில் உள்ளுக்குள்ளே இந்த ஞானம் படிப்பு ஒலிச்சிக்கிட்டே இருக்குது. இல்லை, எல்லாரும் மாதிரி தான் இருப்போம். ஆனால் நம்ம எதை வைத்து சங்கமிக்கோன்னா ஞானத்தின் விஷயம் மட்டுமே ஓடிக்கிட்டு இருக்கும் உலகம் அழியும்போது கூட. ஆனால் அவங்க ஐயோ இது என்ன ஆகாது, அது அனைத்தையும் மறக்கணும், அதுக்கெல்லாம் நான் பொறுப்புன்ட்டார் பாபா. ஸோ இங்கே தான் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்குது. ஸோ ஒருத்தர் எந்த அளவுக்கு படிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு குஷியும் இருக்கும். அவங்களுக்குள்ள நாம் புது உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிடுவோம் அப்படிங்கிற அந்த போதையும் இருக்கும். இப்போ நாம் சொர்க்கத்தின் வாசலுக்கு போயிருக்கிறோம் இல்லை. இப்போ சொர்க்கத்தின் வாசல் தான் இந்த சங்கம யுகமே. வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் எப்போ கேட்டு திறக்கும் அப்படின்ட்டு. அதனால் உங்களுடைய புத்தியில் எப்போவுமே நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க, உங்கள் மனசில் கேட்டுக்கிட்டே இருங்க, நம்ம எந்த அளவுக்கு மாறி இருக்கிறோம். இல்லை சொர்க்கத்தின் வாசல் கிட்ட வந்துட்டோமா அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய குணம் மாற தான் கிட்ட போகிறீங்க. பாபா நம்மளை உருவாக்குறார். முதல்ல அவருடையவராக நம்மளை மாற்றுறாரு. பிறகு நம்மளை எண்ணத்திலிருந்து என்னவா ஆகி இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த படிப்பு தான். இல்லை அந்த படிப்பை எந்த அளவுக்கு 24 மணி நேரம் அதே கதின்னு இருக்கிறீங்களோ உங்கள் குணம் மாறும். மற்ற விஷயங்கள் மைண்டில் போட்டால் தான் மாறாது. படிப்பின் மூலமாக தான் மனிதர்களுக்கு எவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆகிறாங்க. மற்ற எல்லாமே க்ஷணப்பொழுதுக்கான பதவிகள் தான். ஆனால் நம்மளை நாராயணன் ஆக்குறார். இல்லை மற்றபடி இங்கே உலகியல் படிப்பில் கிடைக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு, குறுகிய காலத்துக்கு மட்டும்தான் கிடைக்குது, அல்ப காலத்துக்கு. ஸோ அதன் மூலமாக நமக்கு எதுவுமே கிடைக்கல. எதுக்குமே வேலைக்கு உதவாத மாதிரி தான் அந்த படிப்பு. அதனால் உங்களுடைய லட்சியம், உங்களுடைய லட்சணத்தில் எந்த மாற்றமும் ஏற்படலை உங்கள் குணத்தில். ஆனால் இந்த படிப்பின் மூலமாக நம்ம எவ்வளோ உயர்ந்தவர்களாக ஆகிறோம். அதனால் முழு கவனம் கொடுத்து இந்த படிப்பை படிக்கணும். படிப்பில் தான் முழு கவனமும் இருக்கணும் எப்போவுமே. ஸோ யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்களுடைய மனசு எப்போவுமே இந்த படிப்பிலேயே மூழ்கி கிடக்கும். ஸோ தானும் இந்த படிப்பிலே மூழ்கி கிடக்கிற மாதிரி மற்றவர்களுக்குள்ளேயும் இதை நிரப்புறதுக்கு எப்படியெல்லாம் நம்ம யுக்திகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர்களை படித்து நம்ம வைகுண்டத்துக்கு எஜமானர்களாக அவங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து வைகுண்டத்துக்கு எஜமானராக மாற்றணும் அப்படின்னு தான் உங்கள் மனம் எப்போவுமே நினைக்கிது. அதாவது பாபாவுக்கு சமமாக இல்லை, பாபாவும் அப்படி தானே நினைக்கிறார். மனிதர்களை ஆழ்ந்த நித்திரையிலிருந்து எழுப்புறதுக்காக எவ்வளவு தலையில் அடிச்சிக்கிறாங்க. இந்த கண்காட்சியில் தான் புரிய வைக்கிறாங்களே, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, போக போக பாருங்கள் எவ்வளவு ஏற்பாடுகள் நடக்கும் புரிய வைக்கிறதுக்கு. ஸோ அது மேபி பாபா இன்டர்நெட்டை தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் இன்டர்நெட் இப்போ இல்லையா. இப்போ பாபா உங்களை தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா பாபா கொடுக்குற அந்த படிப்பின் மீது எவ்வளவு கவனம் நீங்கள் கொடுக்க வேண்டி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் சகித்துக்கொள்ளும் சக்தியும் தேவை இல்லை. சுய புருஷார்த்தத்துக்கும் சகித்துக்கொள்ளும் சக்தி தேவை இல்லையா. இல்லைனா 5 விகாரங்களையும் சகித்துக்கொள்ளும் சக்தியின் மூலமாக தான் நீங்கள்
அடக்குறீங்க. அதேமாதிரி சகித்துக்கொள்ளும் சக்தி இருந்தால் தான் ஒன்றா சேர்ந்து உங்களால் சேவையும் பண்ண முடியும். தங்களுக்குள்ள ஒன்று சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்கி நிறைய நிகழ்ச்சிகளை உருவாக்குங்க சேவைக்காக. ஒரே ஒரு தந்தையை பற்றி நீங்கள் ரொம்ப நல்லா புரிய வைக்க முடியும். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் யார் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அந்த ஒரு அல்ஃப் பற்றி, அதாவது ஒரு பாபாவை பற்றி நீங்கள் 2 மணி நேரம் கூட பேச முடியும். இதுவும் உங்களுக்கு தெரியும். பாபாவை நினைவு செய்வதன் மூலமாகத்தான் குஷி உங்களுக்கு ஏற்படும். குஷியாகவே இருக்கணும்னா நினைவு கட்டாகாமல் பார்த்துக்கிட்டா போதும். வெளி உலக விஷயத்தில் புத்தி போயிடுச்சுன்னா பாபா நினைவு கட்டாயிடும். அப்போ டெஸ்ட் பேப்பர் வரும்போது அழுதுடுவீங்க. ஆனால் பாபா நினைவு கனெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குதுன்னா டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் உங்களை அது தாக்கவே தாக்காது, வந்ததே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஏன்னா உங்களுடைய கவனம் பாபா நினைவில் இருக்கிறதுலே இருக்குது. அதனால் குஷியாக தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் முகம் குஷியை வெளிப்படுத்தணும், குஷியாக இருக்கணும். அதன் மூலமாக தான் அவங்க பாபா குழந்தை ஆவாங்க. ஒருவேளை குழந்தைங்களுக்கு நினைவு யாத்திரையில் கவனம் கம்மியாக இருக்குது, பாபாவை நினைக்கிறதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும். ஏன்னா எல்லாமே நினைவின் ஆதாரத்தில் தான் இருக்குது. நினைவு செய்வதன் மூலமாக தான் ஒரேடியாக நாம் சொர்க்கத்துக்கு போகிறோம். நினைவு தான். ஏன்னா அந்த கடைசி நேரம் நினைவு இல்லையா, அந்த 1 செகண்ட் நினைவை நிர்ணயிக்கிறது. வாழ்நாள் ஃபுல்லாக நீங்கள் நினைவிலேயே முழுகினாதான் அது சாத்தியம். நினைவு மறக்கிறதன் மூலமாகத்தான் விழுந்துடுறீங்க. இந்த விஷயத்தை வேறு யாராலையும் புரிஞ்சிக்க கூட முடியாது. சிவபாபாவையோ அவங்க தெரிஞ்சிருக்கிறதே கிடையாது. அவங்க என்னதான் ஆடம்பரமாக பூஜை பண்ணலாம், நினைவு செய்யலாம், இருந்தாலும் கடவுளை பற்றி அவங்க தெரிஞ்சிக்கலன்றது தான் உண்மை. உங்களுக்கு பாபா கிட்டேருந்து மிகப்பெரிய ஆஸ்தி கிடைக்குது. பக்தி மார்க்கத்தில் கூட கிருஷ்ணருடைய சாட்சாத்காரம் கிடைக்கணுன்றதுக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க, வெறித்தனமாக பக்தி பண்ணாங்க இல்லையா. பாபா சொல்கிறார், சரி காட்சி கிடச்சிருச்சுப்பா, வேறு என்ன ஆச்சு, ஏதாவது லாபம் இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. இன்றைக்கி உலகத்தை பாருங்களாம், எது பின்னாடிலாம் மனிதர்கள் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிக்கிற மாதிரி இந்த ஞானத்தை படிக்கிறது, சாரத்தை குடிக்கிறீங்க. அவர்கள் நீங்கள் குடித்த ஜூஸோடைய மிச்சம் இருக்குது பார்த்தா, அந்த ஒரு 4-5 தடவை அந்த ஆலையிட்ட அந்த கரும்பு சக்கை மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் அவங்க சுவைச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா. அது பாபா சொல்லுவார், சொர்க்கம் வெண்ணெய், அதுக்கப்புறம் தயிர், அதுக்கப்புறம் மோர், துவாபரகம், இப்போ வெறும் தண்ணி தான் இருக்குதுன்றார். சாரத்தை சாப்பிட்டுட்ருக்குறோம், அவங்க வெளி உலக மயக்கத்தில் இருக்கிறது சக்கையை சாப்பிட்டுட்ருக்கிற மாதிரின்றார் பாபா. இப்போ நீங்கள் கரும்பு சாறை சாப்பிட்டு, அதாவது சாரத்தை சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக நிரப்பிக்கிறீங்க. இதன் மூலமாக அரை கல்பத்துக்கு சுகத்தை அடையிறீங்க. பாவம் மற்றவர்கள் பக்தி மார்க்கத்தில் கரும்பு சக்கையை சாப்பிட்டு சாப்பிட்டு கீழே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஏறிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். இப்போ பாபா எவ்வளோ அன்பாக நம்மளை முயற்சி செய்ய வைக்கிறார். இருந்தாலும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா இதில் கவனமே கொடுக்கறது கிடையாது. தான் மட்டும் கவனம் கொடுக்கலன்னா பரவாயில்ல, மற்றவர்களும் கவனம் கொடுக்க விடுறது கிடையாது. இங்கே இப்படி ஆச்சு, அந்த சிஸ்டர் இப்படி, அந்த சென்டர் இப்படி, உண்மையிலே பாபா தான் வராருன்னு நினைக்கிறீங்க, இப்படியெல்லாம் பேசி பேசி அவங்களையும் கெடுத்துடுறது. தானும் அமிர்தத்தை குடிக்கிறது கிடையாது, இந்த ஞான அமிர்தத்தை.
மற்றவர்களையும் அமிர்தத்தை குடிக்க விடுறது கிடையாது. ஸோ பலருடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருக்குதுன்றார். இதை முழுசாக படிக்கலை, கருணை நிரம்பியவராக ஆகலை, யாருக்குமே நீங்கள் நன்மை செய்யலை அப்படின்னா அவங்க என்ன பதவி அடைவாங்க? ஸோ யார் இந்த படித்து பிறரையும் படிக்க வைக்கிறாங்களோ அவங்க எவ்வளோ உயர்ந்த பதவி அடைவாங்க? படிக்கிறதே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அதுவும் போக போக ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும் எல்லாருக்கும். அப்போ தான் துடிப்பாங்க, அப்போ புரிஞ்சுக்குவாங்க, ஐயோ உண்மையிலே பாபா நம்ம எப்படி எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தார். தினம் முரளின்னா எச்சரிக்கை தான், இஷாரா சைகைன்றாங்க, அது கரெக்டாக எச்சரிக்கைன்னு சொல்லலாம். பைபிளில் கட்டளைன்னு இருக்கும், இது எச்சரிக்கை, கம்பி தொடாத இல்லையா? அது ஏன் தொட்டால் என்ன? தொடாதன்றாருன்னா அது தொடக்கூடாது, அவ்வளோதான் இங்கே முக்கியமான விஷயம். இல்லை நான் தொட்டு பார்த்துட்டு ஷாக் அடித்த பிறகு நான் கையை எடுக்கிறேன்னா அடிக்கிறது தான் தண்டனை இல்லையா? ஒவ்வொரு விகாரத்தையும் தொடாதன்றார். தொட்டுட்டிங்கன்னா அதில் போய் அடி வாங்கிட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது யோசிச்சு பாருங்கள். அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவாங்க? பாபா சொன்னால் கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணணும், அதான் புத்திசாலி. இல்லைன்னா மாட்டிக்குவோம். ஸோ அதனால் கடைசியில் சாகும்போது சங்கரான்னு அழுது பிரயோஜனம் இல்லைன்றது நமக்கு தான். ஏன்னா அஞ்ஞானிகள் கூட அந்த அளவுக்கு அழமாட்டாங்க. பாபா குழந்தை, ஞானம் எடுத்து அலட்சியமாக இருந்த குழந்தை தான் அழுவாங்க பயங்கரமாக. ஸோ இங்கே நீங்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க இல்லையா? அப்போ உங்கள் புத்தியில் எல்லையற்ற தந்தை கூட உட்காந்துட்ருக்குறோன்றது ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அப்போ கடவுள் முன்னாடி உட்காந்துட்ருக்குறோன்னா நம்ம ஒரு உங்களுக்கு பிடித்த ஒரு நடிகரை பார்க்குறதுக்கே வச்ச கண்ணை எடுக்காமல் பார்ப்பாங்க. கடவுளே வந்திருக்கிறாருன்னும் போது தான் நீங்கள் அந்த பாவனையில் இருப்பீங்க. கோயிலில் அப்படி தான் பார்க்குறாங்க ஆக்சுவலாக. நிறையா கோயிலில் திருப்பதி வெங்கடாஜலபதிலாம் ஒரு செகண்ட் தரிசனம் தான், ஸ்ரீரங்கம் இங்கெல்லாம். அப்போ கண்ணை அசைச்சிடக்கூடாதுன்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே கடவுள் ஞானத்தையே கொடுக்குறதுனால நம்ம கடவுள்ன்றதே மறந்துடுறோம். அதனால தான் பாபா சார் கடவுள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறன்றது உங்கள் புத்தியில் இருக்கணும். ஸோ நமக்காகவே அவர் மேலிருந்து பிரம்மாவோட கடனை எடுத்து நமக்கு சொல்லி கொடுக்குறார், முந்தைய கல்பம் மாதிரியே. இப்போ நாம் மீண்டும் பாபாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறோம், போன கல்பம் மாதிரியே. ஸோ அப்போ நாம் அவரோடவே நாம் நடக்கணும், அவர் கூடவே போகணும் பரந்தாமத்துக்கு. ஸோ விட்டுட்டிங்க, முடிஞ்சு போச்சு. அவரை விட்டுட்டு போகணும்னு நினச்சோன்னா செம்ம அடி உத வாங்கி தான் போவோம். பாபா கூடவே போகிறது தான் கௌரவம்ன்றார் இல்லை? அவர் போகும்போதே டக்குன்னு ஓடிடணும் நம்ம. பாபா நம்மை அவர் கூடவே அழைச்சிட்டு போவார், அதுக்கு தான் வந்திருக்கிறார். இந்த பழைய உலகம் அழிஞ்சிடும், இந்த விஷயம் வேறு யாருக்குமே தெரியாது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ போதை இருக்கணும். ஆனால் இது தெரியாமலே அவங்க போதையில் இருக்கிறாங்க. கிறிஸ்டின்ஸு, முஸ்லீம்ஸு, ஏதோ ஒரு போதை, ஏசப்பா வருவார், ஏதோ ஒன்று ஆக போகுது, ஆனால் என்ன ஆகும்னே தெரியாது. அப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், ரெடியாகவும் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னும் போக போக தெரிஞ்சுக்குவாங்க, உண்மையிலே பழைய உலகம் அழியத்தான் போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இங்கே இருக்கிற எதுவுமே அவங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இந்த விஷயங்கள் வேறு யாருக்குமே தெரியாது இல்லையா? கடைசியில் டூ லேட் ஆகிடும். கடைசியில் தெரிஞ்சாலும் அவங்களால முயற்சி பண்ண முடியாது. ஸோ கணக்கு வழக்கு எல்லாம் முடிச்சிட்டு எல்லோருமே திரும்பி போகிற நேரம் வந்துடும். ஸோ அப்போ என்னென்னா வெறும் கையோடு போயிடுவாங்க இல்லை, இங்கேருந்து போனால் போதும் தான் நினைப்பாங்களே தவிர வேறு எதுவும் அவங்களால அடைய முடியாது. ஸோ இது கூட யார் புத்திசாலி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க தான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. பாபா குழந்தைகளே கூட
ஸோ ஸோ அந்த மாதிரி குழந்தைங்க, அதாவது யார் சேவையிலே மூழ்கி இருக்கிறாங்களோ எப்பவும், அவங்க தான் பாபாவுக்கு குழந்தைங்கன்ற. மற்றவர்களாக ஒரு குழந்தையாகவே கன்சிடர் பண்ணுறது கிடையாது. மம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுவாங்க. எப்படி பாபா ஆன்மீக சேவை செஞ்சிட்டு இருக்கிறார், அதே மாதிரி நீங்களும் ஆன்மீக சேவை செய்யணும். அப்போ தான் நீங்கள் அவருடைய குழந்தைங்க. ஸோ நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களுடைய மகிமையை பாபாவே பாடிட்டு இருக்கிறார். எந்த நேரமும் படிப்புன்னு என் குழந்தை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இங்கே நடக்கிற விஷயம், ஸோ அந்த மாதிரி குழந்தைக்கு தான் டெஸ்ட் பேப்பரும் வரும். இதுதான் அங்கே பைபிளில் யோபு கதையில் பாரு, இந்த மாதிரி குழந்தை நீ பார்த்துருக்கிறியா, உடனே சாத்தான்னு சொல்கிறான். அவங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடுங்கினா அவன் ஒன்று நினைப்பானா, சரி போய் பிடுங்கிக்கோன்னு கடவுளை சொல்கிறதா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் பேப்பர்லாம் நமக்கு வரும். அதுக்கு முன்னாடியே கடவுளை தவிர எதுவுமே இது இல்லைன்னு புத்தியில் நினச்சிடணும், அது ஆழமாக பதியணும். சும்மா தற்காலிகமாக நான் இங்கே இருக்கிறேன் அவ்வளோதான். எப்போ பாபா குழந்தை ஆனமோ அப்பயே நான் நடுத்தரில் தான் இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் நம்மக்கிட்டேருந்து எதை அபகரிக்கப்பட்டாலும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா ஆல்ரெடி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் மைண்டில் அதே தான் இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பாபாவுக்கு சமமாக நாம் ஆகணும். எல்லோருக்குமே ஆசிரியர் கிடச்சிருக்கிறார். இங்கே எல்லோருமே வராங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி எந்த நேரமும் படிப்புன்னு இருக்கக்கூடிய குழந்தைங்க மாதிரி நீங்களும் ஆகணும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. இங்கே பெரிய ஆசிரியர் சிவபாபா உட்கார்ந்துட்டு இருக்கிறார். பாபா சொல்கிறாரு, அந்த பாபாவுடைய நினைவே உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் எப்படி உங்களுடைய நடத்தையை மாற்றிக்குவீங்க, சீர்திருத்திக்குவீங்க? இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஞானம். இந்த 84 பிறவிகளுக்கான சக்கரம், இந்த ஞானம் எவ்வளோ ஈஸியாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனாலும் இதை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது, அல்லது இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது கூட எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. ஆனால் பாபா எவ்வளோ ஈஸியாக இந்த விஷயங்களை புரிய வைக்கிறார். ஸோ பாபாவையும் 84 பிறவி சக்கரத்தையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த விஷக்கடலை கடந்து போயிடுவீங்க. ஸோ இந்த செய்தியை நீங்கள் எல்லோருக்கும் கொடுக்கணும். உங்களுடைய இதயத்தை நீங்களே கேளுங்க, எந்த அளவுக்கு இந்த செய்தியை கொடுக்குற மெசஞ்சர் ஆகி இருக்கிறேன். இல்லை நம்ம இறை தூதுவர் நீங்கள் தான். அப்படி ஆகி இருக்கிறீங்களா? ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவர்களை எழுப்புறீங்களோ, நிறைய பேர் எழுப்புறீங்களோ, அந்த அளவுக்கு மிகப்பெரிய பரிசு உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் யாரையுமே எழுப்பலை அஞ்ஞான உறக்கத்தில் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயோ நீங்கள் தூங்கிட்டீங்க, நீங்களே தூங்கிட்டீங்கன்றார். சமசூப்பரில் ஏந்திச்சிட்டா நீங்கள் எழுப்புவீங்களே, நீங்கள் மற்றவங்கள எழுப்பலைன்னா நீங்களே தூங்கிட்டீங்க. அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி கிடைக்காது. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இது இல்லையா? ஸோ பாபா தினம் புரிய வைக்கிறார். தினமும் மாலையில் முழு நாளும் பாபா நினைவு, உங்களுடைய குணம், இந்த சார்ட், இந்த கணக்கை எழுதுங்கன்றார். ஸோ அப்போ நீங்களே தூங்கி இருக்கிறீங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒரு விகாரத்தில் உங்கள் புத்தி மயங்கி கடந்துருக்குதுன்னு அர்த்தம். தேக உணர்வில், வீண் விஷயத்தில், ஏதோ ஒன்றுத்தில் மயங்கி கடந்துருக்கிறீங்க. ஸோ அப்போ நீங்களே ஏந்திரிக்கலன்னும் போது உங்களால் எப்படி மற்றவங்களை எழுப்ப முடியும்? ஸோ அதனால்தான் டெய்லியும் சாயங்காலம் எத்தனை பேருக்கு ஞானத்தை கொடுத்தேன், அல்லது சேவை, இப்போ இன்டர்நெட் காலம் இல்லையா? ஸோ என்னென்ன சேவை பண்ணியிருக்கிறேன், பாபா நினைவில் இருந்தேன்னா, முரளி படித்தேன்னா, அதை பற்றி சிந்தனை பண்ணேன்னா, என்னுடைய குணம் மாறிச்சா, இதெல்லாம் நீங்கள் கணக்கு எழுதுங்கன்றார். சேவையிலும் இருக்கணும்.
இங்கே முக்கியமான விஷயமே பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான். இங்கே சேவைன்றது பாபாவுடைய அறிமுகத்தை கொடுக்கறது தான். ஸோ பாபா தான் இந்த பாரதத்தை சொர்க்கமாக மாற்றி இருந்தார். இப்போ அது நரகமாக இருக்குது. ஆனால் மீண்டும் இது சொர்க்கமாக ஆக போகுது. ஏன்னா கண்டிப்பாக சக்கரம் சுற்றி தானே ஆகணும். காலச்சக்கரம் அப்படியே இருக்குமா? இதை வச்சு தான் அப்பயே சொல்லுவாங்க இல்லையா, இதுவும் கடந்து போகும். ஏன் இது காலச்சக்கரம்? ஆனால் அவங்க அந்த ஆழத்தில் புரிஞ்சிக்கிறது கிடையாது. எங்களுக்கும் காலம் வரும்னு பாட்டு. ஸோ இப்போ அது நடக்க போகுது. தம பிரதானத்துலேருந்து சதோ பிரதானம் ஆகி தான் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பாபாவை நினைவு பண்ணுங்க. அப்போ தானாகவே விகாரங்கள் எல்லாம் வெளியேறிடும். நினைவு பண்ணி பண்ணி எல்லாத்தையும் வெளியேற்ற வேண்டியது தான். சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. ஆனால் பிறகு இந்த ராவண ராஜ்யத்தில் பாருங்கள் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க இல்லை. 9 லட்சம் ஆரம்பத்தில் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைஞ்சு கலியுகத்தின் அதாவது இங்கேயே 33 கோடி வந்துடுது. திரேதாயுகத்தின் இறுதியிலே இப்போ 1000 கோடி வந்துருக்குது. ஸோ யார் ஆரம்பத்தில் தூய்மையாக இருந்தார்களோ அவர்களே தான் பிறகு அழுக்காகவும் ஆகிடுறாங்க. ஸோ பாபா இந்த சக்கரம் சுற்றுதுன்னு சொல்கிறதே சத்தியுகம் வந்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால தான் அதை புத்தியில் சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறார். சுத்த அந்த நாராயணன், மெயினாக நம்ம அந்த நாராயணன் பார்ட்டியை தான் திரும்ப திரும்ப சுற்றிக்கிட்டு இருப்போம். ஸோ அப்போ அது வரப்போகுதுன்ற அந்த போதை இருக்கும். வருமா? வந்து தான் ஆகணும். ஏன்னா பாபா வந்துட்டாருன்னா 100 வருஷம்தான் இல்லையா? ஸோ டைம் கிட்ட நெருங்கிட்டு இருக்குது. அது சராசரியாக இருந்தாலும் கூட பக்கத்தில் வந்துட்டோம்ல. ஸோ அப்போ அந்த போதை இருக்கணும். இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் நான் யாருன்றது உலகத்துக்கு தெரியும். அந்த போதை இருக்கணும். அதுக்காக தான் அந்த சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்க சொல்கிறார் பாபா. ஸோ அதனால் எந்த கஷ்டம் வந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம்தான், சொர்க்கம் வந்துடுச்சு. ஸோ இதுதான் பைபிளில் பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அது எதுக்குன்னா இதோ வந்துடுச்சு பக்கத்தில் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஸோ சத்தியுகத்தில் 9 லட்சம் பேர் இருந்தது தான் இப்போ இப்படி ஆகியிருக்குது. தூய்மையாக இருந்தவர்கள் இன்றைக்கி அழுக்காகி இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் தேவதைகளுடைய தூய்மையான இல்லற மார்க்கம் இருந்தது. அதே தான் பிறகு துவாபரயுகத்திலேருந்து என்ன ஆயிடுது? அழுக்கான இல்லற மார்க்கமாக மாறிடுச்சு. நாடகத்தின்படி இந்த சக்கரம் சுற்றி தானே ஆகணும் இல்லையா? சொர்க்கமாகவே இருக்காது, அதுவும் இருக்குது. இப்போ நரகத்துலேருந்து நம்ம சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி சொர்க்கத்துலேருந்து அவங்களும் நரகத்துக்கு வந்து தான் ஆகணும். இப்போ மீண்டும் நாம் தூய்மையான இல்லற மார்க்கத்தினராக மாறிக்கொண்டு இருக்கிறோம் இல்லை? இப்போ அது எப்படி சொர்க்கம் நரகமாகிறது உறுதியோ அதே அளவுக்கு நரகம் சொர்க்கமாகிறதும் உறுதி. ஏன்னா சக்கரம் சுற்றி தான் ஆகணும். ஸோ இது பாருங்களேன், வாழ்க்கை ஒரு வட்டண்டா, தோக்கிறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான்ட்டு விஜய் படத்தில் ஒரு டைலாக் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஆனால் அது அப்படியே பாபாவுடைய ஞானம் இல்லையா? மாயாவை வென்று நீங்கள் மேலே போகிறீங்க, பிறகு மாயா கிட்ட தோற்று நீங்களே கீழேயும் வரீங்க. ஸோ பாபா தான் நம்மை தூய்மையாக மாற்றிட்டு இருக்கிறார். என்னை நினைவு செஞ்சுங்க அப்படின்னா உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்ட்டு பாபா சொல்கிறாங்க. நீங்கள் அரைக்கல்பமாக தூய்மையாக தான் இருந்தீங்க, பிறகு ராவண ராஜ்யத்தில் தான் இப்படி அழுக்காகிட்டீங்க. ஸோ அப்போ உண்மையிலே ஆரம்பத்தில் நீங்கள் தூய்மையாக தான் இருந்தீங்க, இப்போ மீண்டும் தூய்மையாகுங்க. இது எல்லாமே இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நாமளும் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாகத்தான் இதுக்கு முன்னாடி இருந்தோம். ஆனால் இப்போ எவ்வளோ ஞானம் கிடச்சிருக்குது, எவ்வளோ புத்திசாலியாக நாம் ஆகியிருக்கிறோம் பாருங்கள். இதன் மூலமாக, இந்த ஞானத்தின் மூலமாக என்னவா இருந்த நாம் இப்போ என்னவா ஆகியிருக்கிறோம் பாருங்கள். இல்லை எப்படி இருந்தேன்னா எப்படி ஆகிட்டேன்ட்டு அது நெகட்டிவாக ஒரு காமெடி வந்தது. ஆனால் பாசிட்டிவாக அவ்வளோ மோசமாக இருந்த நாம் இப்போ எப்படி ஆகியிருக்கிறோம் அப்படின்னு சந்தோஷப்படணும். ஸோ இத்தனை தர்மங்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாமே இப்போ அழிய போகுது. ஏன்னா எல்லாருமே இறக்க போகிறாங்க.
விலங்குகள் மாதிரி எல்லா மனிதர்களுமே இப்போ இறக்க போகிறாங்க. இப்போ பனிமழையெல்லாம் பெஞ்சுது அப்படின்னா எத்தனை விலங்குகள் பறவைகள் எல்லாம் இறக்குது. அதே மாதிரி இயற்கை சீற்றங்களும் கண்டிப்பாக வரும். ஆக்சுவலாக அந்த மாதிரி எல்லாம் வந்தால் நம்ம ஆத்மாக்களால் தாங்கிக்க கூட முடியாது இல்லையா? ஏன்னா இங்கே அந்த மாதிரி கிளைமேட் கிடையாது. ஆனால் அதுவும் நடக்கும். ஏன்னா இது எல்லாமே முடிய போகுது, அழிய போகுது, எல்லாமே இறந்துட்டா மாதிரி தான். இந்த கண்கள் மூலமாக நீங்கள் எதையெல்லாம் பார்க்குறீங்களோ அது எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. புது உலகத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க இல்லையா? இப்படி கொச்சன்னு இருந்த இந்த உலகம் அங்கே ரொம்ப கம்மியானவர்களாக இருக்க போகிறாங்க. ஸோ அதெல்லாம் மனக்கண்ணில் இட்டுட்டு வரும்போதே நமக்கு அவ்வளோ சந்தோஷம் கொடுக்கணும். அதுதான் பாபாவை நினைக்கிறது. சத்தியுகம் நினைக்கிறேன்னா சத்தியுகத்துக்கே போயிட்டு தான் நினைக்கணும், அங்கேயே வாழறதா நினைக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, சின்ன வயசில் போயிட்டு வந்திருந்தால் கூட எப்போ வேணாலும் உங்களால் மனக்கண்ணால் போக முடியுது இல்லையா? அந்த மாதிரி நம்ம சொர்க்கத்துக்கே போகணும். அதுதான் சொர்க்கத்தை நினைக்கிறது. இந்த ஞானம் உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஞான கடல் பாபா தான் உங்களுக்கு இந்த ஞானத்தின் ஆஸ்தியை இப்போ கொடுத்துட்ருக்கிறார். இந்த ஞானம்தான் பிறகு உங்களுக்கு ஸ்தூல சொர்க்கமாக அங்கே கிடைக்க போகுது. முழு உலகத்திலும் இன்றைக்கி குப்பையே குப்பை தான் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். நாம் கூட இந்த குப்பையில் ஒரு அழுக்காக தான் இருந்தோம். பாபா தான் நம்மளை குப்பை தொட்டியிலேருந்து எடுத்து எவ்வளோ அழகாக்குறாரு. எப்படி சூப்பராக சொல்கிறார்ல, குழந்தைங்களெல்லாம் வந்து சில சமயம் குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. சின்ன வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறக்குதுன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிவிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம குப்பை தொட்டியிலேருந்து நம்ம எடுத்து பூஜைக்குரியவர் ஆக்குறார். இதோடைய அற்புதமான துல்லியமான நினைவார்த்தம் தான் ஒரு கோயிலில் கிருஷ்ணரை சிலை வந்து குளத்துக்கு கீழே இருந்து எடுத்தாங்க இல்லையா? அத்திவரதர் கோயில் இல்லையா? ஸோ அது நம்மளுடைய நினைவார்த்தம் தான். அப்படி இருந்த நம்மளை இப்போ பாபா எப்படியெல்லாம் ஆக்கிட்டுருக்கிறாரு. நாம் இந்த சரீரத்தை விட்டுடுவோம், நம்முடைய ஆத்மா தூய்மையாகவும் ஆகிடும். ஸோ பாபாவோ எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் படிப்பு நடத்துகிறார். ஆனால் நிறைய பேருடைய புத்தி எப்படி இருக்குதுன்னா ஜடம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் கூட இதை புரிஞ்சிக்கிறதே கிடையாது, புரிஞ்சிக்க முடிகிறதே கிடையாது. இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. பாபா சொல்கிறாரு, இவருடைய அதிர்ஷ்டத்திலே இல்லை அப்படின்னா நான் கூட என்ன பண்ண முடியும் இல்லை? இந்த ஞானத்தை கேட்குறதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் இல்லை? இல்லாட்டினா நாம் கூட என்ன பண்ண முடியும்ன்றார். படிக்கிறதில்ல, படித்தாலும் புரிஞ்சிக்கிறதில்லன்னும் போது பாபா என்ன பண்ண முடியும்? நானும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடத்துகிறேன். ஸோ படிக்கிறதுல தான் வரிசை கிரமம் இருக்குதே தவிர படிக்க வைக்கிறதுல வரிசை கிரமம் இல்லை. ஒரே மாதிரி தான் பாபா கொடுக்குறார். சிலர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுக்கு புரிய வைக்கவும் செய்கிறாங்க. மற்றவர்களுடைய வாழ்க்கையும் வைரத்துக்கு சமமாக மாற்றுறாங்க. ஒரு சிலரும் அந்த மாதிரி மற்றவர்களை மாற்றுறதே கிடையாது. தலைகீழான அகங்காரம் எவ்வளோ இருக்குது. எப்படி சயின்டிஸ்ட் மாதிரி அகங்காரம் பிடிச்சவங்களாக இருக்கிறாங்க சில பாபா குழந்தைங்கன்றார். ஏன்னா சயின்டிஸ்ட்டு பாருங்களாம், எவ்வளோ அகங்காரம், ஈகோ அவங்களுக்கு. தூரமாக ஆகாயத்துக்கு, இந்த விண்வெளிக்கு, இந்த மார்ஸுக்கு போகிறேன், நிலாவுக்கு போகிறேன், அங்கன்ட்டு மேலே போயிட்டுருக்குறாங்க. அதேமாரி கடலுக்கு ஆழத்துக்கு போகணும், அதையும் பார்க்க விரும்புகிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இதனால் யாருக்காவது லாபம் இருக்குதா? வேஸ்ட்டாக தன்னுடைய புத்தியை வந்து சயின்ஸ்
புத்தி வந்து கெடுத்துடுது. அவங்க புத்தியை அவங்களே கெடுத்துக்கிறாங்க சயின்ஸ் அகங்காரத்தினால. ஆனால் அவங்களுக்கு பாருங்களாம் கோடிக்கணக்கில் சம்பளம் இல்லையா. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் மேலே போனாங்க, போய் அங்கே ஒவ்வொரு வருஷம் கழித்து தான் வராங்க. ஒன்றுமே பண்ணாட்டினாலும் அவங்களுக்கு அங்கே சம்பளம், அவங்களுக்கு அவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க. பாபா சொல்கிறார், எல்லாத்தையும் காசு வீணாக்கிட்டு இருக்கிறாங்க, முதல்ல அங்கே போகிறதே வேஸ்ட்டு, இது இல்லாமல் அவங்களுக்கு சம்பளம் வேறு. மற்றபடி கடலுக்கு அடியிலிருந்து தங்க துவாரகை ஒன்றும் மேலே வரப்போகிறது கிடையாது, அது ஃபுல்லாக அழிஞ்சிடுச்சு. இப்போ மீண்டும் தான் நீங்கள் போய் கட்டுவீங்க. இது காலச்சக்கரம், இதுதான் சுற்றுதே தவிர பூமிக்குள்ளே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது உள்ளே போகும் அப்படி கிடையாது இல்லை. நாடகம் சுற்றுது, நேரம் சுற்றுது, பூமிக்குள்ளே இருக்கிறது மேலெல்லாம் வந்துடாது. பிறகு நாம் அந்த சத்தியுகத்தில் போன பிறகு நம்ம நேரத்தின்படி நாம் அங்கே வந்து பெரிய பெரிய மாளிகைகள்லாம் கட்டுவோம் சொர்க்கத்தில். சிலர் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, என்னது 5000 வருஷம் முன்னாடி கட்டினா அதே மாளிகையாவா கட்டுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பாபா எங்களுக்கு காட்சி காட்டி இருக்கிறாரே, நீங்கள் இந்த மாதிரி தங்க மாளிகைகள் கட்டுவீங்கன்ட்டு. அங்கே நிறைய தங்கம் இருக்கும், அளவற்று இருக்கும். இப்போ வரைக்கும் ஸோ பாபா சொல்கிறாங்க, இப்போ வரைக்குமே நிறைய தங்க மலைகள் இருக்குதுன்றார். ஆனால் அதிலிருந்து தங்கத்தை எடுக்க முடியறதில்லைன்றார். ஏன்னா இது ஆக்சுவலாக சமீபமாக நியூஸில் கூட வந்துச்சு, கொரோனாவுக்கு முன்னாடி வந்தது. ஒரு மலையே இருக்குது ஆனால் எடுக்க முடியல, தங்கம் இருக்குது ஒரு மலையில் அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் எடுக்க முடியறதில்லைன்னாங்க. ஆனால் புது உலகத்தில் நிறைய தங்க சுரங்கங்கள் இருந்தது சத்தியுகத்தில், ஆனால் இப்போ எல்லாம் காலி ஆயிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், வைரத்துடைய விலை எவ்வளோ இருக்குது, வைரம் தங்கம் இதோட விலையெல்லாம் எவ்வளோ இருக்குது. ஆனால் சமசூப்பராக சொல்கிறாரு, இன்றைக்கி இவ்வளோ விலை, ஆனால் நாளைக்கு கல் மாதிரி ஆகிடும்ன்றார், எந்த மதிப்பும் இல்லாமல் போய்டும், அவ்வளோ தங்கம் வந்துடும்ன்றார். ஸோ எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா. ஸோ பாபா உங்களுக்கு எவ்வளோ அற்புதமான விஷயங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறார், சாட்சாத்காரம் கூட காட்டுறார். இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய அதாவது நம்ம வந்து நம்ம வீடு பரந்தாமத்தை விட்டு வந்து 5000 வருஷம் ஆகுது, அதைத்தான் முக்தி தாமம்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லை. எங்கேருந்து வந்தோமோ அங்கே போகிறதுக்கு பேர் தான் முக்தி. பக்தி மார்க்கத்தில் முக்திக்காக எவ்வளோ தலையை உடச்சிக்கிறாங்க. ஆனால் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க, பாபாவை தவிர வேறு யாருமே நமக்கு முக்தி கொடுக்க முடியாது, முக்திக்கான வழி சொல்ல முடியாது. ஸோ பாபாவை தவிர வேறு யாருமே கூடவே அழைச்சிட்டும் போக முடியாது. இப்போ குழந்தைங்களுடைய புத்தியில் புது உலகம்தான் இருக்குது. ஏன்னா இந்த சக்கரம் சுற்றி தான் ஆகணும், திரும்ப திரும்ப சொல்கிறார் பாருங்க இல்லை. பழைய உலகம் பழைய உலகமாகவே இருக்காது, புதுசாக மாறி தான் ஆகணும். அதனால் போக போகிற அந்த புது உலகம்தான் நம்முடைய புத்தியில் இருக்குது. அதனால் குழந்தைங்க இதை தவிர வேறு எதை பற்றியும் சிந்திக்க வேண்டிய விஷயமே கிடையாது, சிந்திக்க வேண்டியதே கிடையாது. வேறு எந்த விஷயத்தை பற்றியும் சிந்திக்காதீங்க. சொர்க்கத்துக்கு போகிறேன் டக்குன்னு இந்த உடம்பு விட்டுட்டு அங்கே போகிற மாதிரி தான். அதனால் இங்கே இருக்கக்கூடிய எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் பாபாவை மட்டும் நீங்கள் நினைவு பண்ணுங்கள். எல்லோருக்கும் இதே விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பாபாவை நினைவு பண்ணிங்கன்னா உங்களுடைய பாவம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. வேறு எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்றார். ஸோ பாபா வந்து உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆக்கி இருந்தார் தானே. ஸோ அது உறுதி தானே இல்லை. ஆக்கி இருந்தாருன்னா மீண்டும் ஆக்க தான் போகிறாரு. மற்ற விஷயத்தை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படணுன்றார்.
ஸோ அது மட்டும் இல்லை, பாபா வந்துட்டு போனதுடைய நினைவாக பாபாவுடைய பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடிட்டு தானே இருக்கிறோம், சிவராத்திரின்ட்டு. ஸோ வந்து எத்தனை வருஷம் ஆகுது? 5 வருஷம், சரி 5000 வருஷம் ஆகுது. நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தீங்க, பிறகு 84 பிறவி எடுத்தீங்க, சுற்றி வந்தீங்க. இதுவும் நாடகம் உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிருஷ்டி சக்கரம் பற்றி பாபா வந்து புரிய வைக்கிறாரு. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு நினைவு வந்துடுச்சு, நல்ல ஞாபகம் வந்துடுச்சு இல்லையா, சொர்க்கத்தின் அதிபதியாக நாம் தான் இருந்தோம் அப்படிங்கிறது. ஸோ அதை அந்த ஞாபகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறார் பாபா தினம் தினம். நாம் எல்லோரையும் விட மிக உயர்ந்த பாகம் நடித்தோம். ஸோ அதிலும் குறிப்பாக இப்போ நாம் நடிக்கிறது வந்து மிக உயர்ந்த பாகம், பாபாவோடு நடிக்கிறோம். நாம் பாபாவுடைய ஸ்ரீமத் படி பாபாவுடைய நினைவில் இருந்து மற்றவர்களையும் நாம் வந்து நமக்கு சமமாக மாற்றிக்கிட்டு இருக்கிறோம். யார் முந்தைய கல்பத்தில் இருந்தார்களோ அவங்க இப்போ மறுபடியும் பாபா குழந்தையாக ஆவாங்க. ஸோ அனைத்தையும் சாட்சியாக இருந்து விலகி பார்த்துக்கிட்டே இருங்க, புருஷார்த்தமும் செய்ய வச்சுக்கிட்டே இருங்க, முயற்சி செய்ய வச்சுக்கிட்டே இருங்க. எப்போவுமே ஊக்க உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படின்னா தினமும் தனிமையில் உட்காந்து உங்களோடு நீங்களே பேசிக்கிட்டே இருங்க. இல்லை சொர்க்கம் வந்துடுச்சு, நான் போகிறேன், எந்தளவுக்கு என்னுடைய குணம் மாறிடுச்சு அப்படிலாம் பேசிக்கிட்டே இருங்க. ஏன்னா இந்த நிம்மதியற்ற அசாந்தி உலகத்தில் இன்னும் கொஞ்ச நேரம்தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம். பிறகு அசாந்தியோடைய பேரே இருக்காது உலகத்தில், எந்த மூலையிலும் பூரண அமைதி இருக்கும். ஸோ உலகத்தில் யாருக்குமே அமைதி எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது, யாருக்குமே தெரியாது எப்படி கிடைக்கும்ன்ட்டு. ஆனால் அமைதிக்காக தான் ஒரு குருமார்களையும் தேடி போகிறாங்க. பாவம், இங்கே அமைதி கடலே வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட மட்டும்தான் அமைதி கிடைக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஒரு பாபா தான் அமைதி கடலாக இருக்கிறார். வேறு யாரிடமும் அமைதி கிடையாது, அமைதி கிடைக்காது. ஸோ படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரிஞ்சிக்கிறது பேர் தான் ஞானம் அப்படிங்கிறது குழந்தைங்களுடைய புத்தியில் வந்து ஒலிச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ 2 ஞானம் இல்லையா, முக்தி அடையிறதுக்கான ஞானமும் இருக்குது, சுகத்தை அடையிறதுக்கான ஞானம். பாபாவை தெரிஞ்சுக்கிட்டால் முக்தி, ஆஸ்தியை தெரிஞ்சுக்கிட்டோன்னா சொர்க்கம் கிடைக்கிது. ஸோ 2 ஞானமும் இங்கே கிடைக்கிது. ஸோ அதுதான் படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றிய விஷயம்தான் ஞானம். அப்போ முக்தி வேணும்னா வெறும் பாபாவை மட்டும் ஒளிப்புலியாக நினைங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். ஜீவன் முக்தி வேணும்னா இந்த ஞானம் முரளி தினம் தினம் கேட்க தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சாந்தி தாமத்தில் அமைதி கிடைக்கிது, சுகதாமத்தில் சுகம் கிடைக்கிது. ஸோ சுகம் வந்து செல்வத்தினால் தான் கிடைக்கும். ஒருவேளை செல்வம் இல்லை அப்படின்னா அந்த மனிதன் எதுக்கும் உதவாதவனாக இருக்கிறான். ஸோ மனிதர்கள் இந்த செல்வத்தை சேர்க்கறதுக்கு எவ்வளோ பாவம் செய்கிறாங்க. ஆனால் பாபா அளவற்ற செல்வத்தை கொடுத்திருந்தார். சொர்க்கம் வந்து தங்கத்தினாலானது, நரகமோ கல்லுனாலானது. ஸோ அந்த தங்கத்தினாலான சொர்க்கத்தை பாபா நமக்கு கொடுக்கிறார். நல்லது, அற்புதமான முரளி கொடுத்த அன்பான பாபாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ நேரம் ஒதுக்கி ஏகாந்தத்தில் உங்களுக்கு நீங்களே பேசிக்கணும்.
ஸோ அப்படி உங்களுக்கு நீங்களே பேசி உங்களை குஷிப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஊக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்குறேன். அது மைண்டில் இருக்க தான் உங்களுக்கு ஆனந்தம் இருக்கும். உங்களுக்கு சமமாக மற்றவர்களை மாற்றக்கூடிய சேவை பண்ணணும். கூடவே சாட்சியாகி ஒவ்வொருத்தருடைய பாகத்தையும் பார்க்கக்கூடிய பயிற்சியும் பண்ணணும். விலகி பார்க்கணும். செத்து போயிட்டதா நினச்சிட்டு பாருங்கள். செத்து போனதுக்கப்புறம் உடம்பை விட்டு வெளில வந்துட்டீங்க, உங்களால் பேச முடியாதுல்ல, ஜஸ்ட் பார்த்துட்டு தானே இருக்க முடியும். எதுவும் பண்ண முடியாதுன்னா நீங்கள் கம்முன்னு தானே இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருங்க. அதுதான் ஆத்ம பயிற்சினாலே அதான் அர்த்தம். செத்து போனால் தானே ஆத்மா தனியாக இருக்கும். அதனால தான் உடலிலிருந்து விடுபட்ட ஆத்மானு புரிஞ்சு பரமாத்மாவை நினைங்கன்னு சொல்கிறார் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நான் செத்து போயிட்டேன், இங்கே இருக்கிறதுக்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி விலகி அனைத்தையும் பார்க்கக்கூடிய பயிற்சி இருக்கணும். அப்படின்னா அர்த்தம் என்னுடையவர்கள் அந்த உணர்வே இல்லாமல் பார்க்கணும். ஸோ பாபாவை நினைவு செய்து உங்களை நீங்களே மாற்றிக்கணும். ஸோ உங்களுடைய மனசுக்கிட்ட கேளுங்க, நான் எந்த அளவுக்கு இறை தூதராகி மற்றவர்களுக்கு செய்தியை கொடுத்துருக்கிறேன், எத்தனை பேரை எனக்கு சமமாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. ஸோ சம பவர்ஃபுல் வரதானம் உயர்ந்த முயற்சியின் மூலமாக ஃபைனல் ரிசல்ட்டில் முதல் நம்பர் எடுக்கக்கூடிய பறக்கும் பறவை ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ கடைசி டெஸ்ட் பேப்பரில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை மறந்துடாதீங்க. ஸோ அந்த 3 விஷயங்கள் என்ன அப்படின்னா, இதயத்தில் அழிவற்ற வைராக்கியத்தை எடுத்துகிட்டு வரணும். எதுக்கு? கடந்து போன எந்த விஷயத்தையும் நான் நினைக்கக்கூடாது. அந்த பழைய சமஸ்காரன்ற விதையை எரிச்சிடணும். இதுக்கான வைராக்கியம் இருக்கணும் இல்லையா? பழைய குணமும் வெளிப்படக்கூடாது, பழைய விஷயமும் உங்களுக்கு வெளிப்படக்கூடாது, மைண்டில் வரக்கூடாது. இப்போ அதுதான் திரௌபதி நெருப்பிலிருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்களா, அப்படின்னு அர்த்தம் புத்தம் புதியதாக வராங்கன்னு அர்த்தம். ஸோ முதல் விஷயம் அது. ரெண்டாவது, அமிர்த வேலை எழுந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பாபா நமக்கு ஸ்ரீமத்து கொடுத்துருக்கிறார், ஈஸ்வரிய நியமங்கள். அதன்படி தான் நடப்பேன் அப்படிங்கிற விரதம் எடுங்க. அடுத்தது, மனதின் மூலமாகவோ வார்த்தையின் மூலமாகவோ சம்பந்தம் தொடர்பின் மூலமாகவோ நிரந்தரமாக மகாதானியாகி தானம் பண்ணிக்கிட்டே இருங்க. ஞானத்தை, சக்திகளை, குணங்களை, இதுதான் தானம், புண்ணியம் எல்லாமே. இதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நம்பர் 1 வர முடியும். ஸோ இந்த மாதிரி இது ஒரு ஹை ஜம்ப் இந்த முயற்சின்றது இல்லை, ஒரே ஜம்ப்பு. இப்படி பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த மாதிரி முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் பறக்கும் பறவையாகி ஃபைனல் ரிசல்ட்டில் நம்பர் 1 வர முடியும். ஃபைனல் ரிசல்ட்டில் நம்பர் 1 வர்றதுக்கு என்ன பண்ணணும்? கடந்ததை நினைக்கக்கூடாது, கடந்த கால சமஸ்காரம் இருக்கக்கூடாது. காலை எழுந்ததுலேருந்து தூங்குற வரைக்கும் ஸ்ரீமத் படி தான் நடக்கணும். 24 மணி நேரமும் வாய்மொழியாகவோ எண்ணம் மூலமாகவோ செயல் மூலமாகவோ சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதில் மட்டும் கவனம் கொடுங்க, நம்பர் 1 வந்துடுவீங்கன்ற. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. டக்குன்னு பாபா என்ன நினைக்கிறதுனா இந்த 3 நினச்சிக்கோங்க. ஸ்லோகன். ஸோ உங்களுடைய உள்ளுணர்வு மூலமாக வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்கிறது இருக்குது தெரியுமா? இதுதான் நீங்கள் கடைசியாக பண்ணுற சுயமுயற்சியும் சேவையும் இது தான் இல்லையா? அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆக்கணும். அப்போ தான் வாயுமண்டலத்தை மாற்ற முடியும். அப்போ உங்களை நீங்கள் பவர்ஃபுல்லாக ஆக்கிறது சுயமுயற்சி ஆகிடுது, வாயுமண்டலத்தை பவர்ஃபுல்லாக ஆக்கிறது சேவையாகிடுது. ஸோ இதுதான் மெயின் இறுதி. உங்களுடைய லட்சியம் இதுதான். எண்ணத்தின் மூலமாகவே வாயுமண்டலத்தை சக்திசாலியாக ஆக்குறது. ஒரு வினாடியில் அந்த அகங்காரம் எல்லாத்தையும் மறந்து அந்த குழந்தைத்தன்மைக்கு அவனை எடுத்துகிட்டு வந்துடணும். அந்த மாதிரி ஆக்குங்க. ஸோ செம பவர்ஃபுல்லான ஸ்லோகன் இது, சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஞானம் சொன்னால் யாரும் கேட்குறது இல்லையே. ஸோ அப்போ அந்த நிலையை அடையும் போது தான் உங்களுடைய அகங்காரம், அந்த பழைய குணம் எல்லாத்தையும் மறந்து குழந்தை மாதிரி இருப்பாங்க. அப்போ இந்த ஞானத்தை கொடுக்கணும். இதுதான் மம்மா பண்ணாங்க இல்லையா? மம்மாவை
மேலே கோபத்தோடு ஒருத்தன் வரான். தூய்மையின் காரணமாக அவன் மனைவிக்கும் அவனுக்கும் ஃபைட்டு. இதுக்கெல்லாம் காரணம் மம்மா தானேன்ட்டு வரான். ஸோ மம்மா ரூமுக்கு போகும்போது அவங்க யோகத்தில் உட்காந்துட்ருக்குறாங்க. அவன் உள்ளே வந்தோடனே சேர்லேருந்து கீழே உட்காந்துட்டு குழந்தைன்றாங்க. அவன் பெரிய பிரச்சனை பண்ண போனான்றதே மறந்துட்டு அம்மான்னு குழந்த மாதிரி தவழறான். ஸோ ஒரு செகண்டில் அவனை குழந்தையாக்குனாங்க பாருங்கள் மம்மா. அதுதான் ஸ்லோகன் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு அவங்க வாயு மண்டலத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. அவன் உள்ளே வந்தோடனே குழந்தையாக மாறிட்டான். ஸோ அவ்யக்த இஷாரா, ஆன்மீக ராயல்ட்டி மற்றும் தூய்மையின் பர்சனாலிட்டியை தாரணை செய்யுங்கள். நம்ம பர்சனாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், தனித்துவம் வாய்ந்தவர்கள்ன்ட்டு. யாரை? ஒரு விசேஷ ஆத்மாக்களையோ அல்லது ஒரு மகான் ஆத்மாக்களையோ அப்படி சொல்லுவோம். அரசியல் தலைவர், இது மாதிரி நிறைய பேரை சொல்லுவோம், ஆன்மீக தலைவர், இவங்களெல்லாம் சொல்லுவோம். ஆனால் இந்த பர்சனாலிட்டியிலே மிக உயர்ந்த பர்சனாலிட்டி தூய்மை கொண்டவர்கள் தான், தூய்மையின் பர்சனாலிட்டி கொண்டவர்கள் தான். ஸோ தூய்மையின் பர்சனாலிட்டினா என்ன தெரியுமா? ஒவ்வொரு காரியத்திலும் அந்த மகான் தன்மை தெரியும். அதான் தூய்மையின் பர்சனாலிட்டி. ஒவ்வொரு காரியத்திலும் இவங்க விசேஷமானவர்கள்னு தெரியும், அந்த காரியமே விசேஷமாக தெரியும். ஸோ தூய்மையான எண்ணத்தோடு ஒரு காரியம் செய்யும்போது அது மிக உயர்ந்ததாக விசேஷமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆன்மீக பர்சனாலிட்டி கொண்ட ஆத்மாக்கள் தன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, தன்னுடைய எண்ணங்களை கூட வேஸ்ட் பண்ணி இழக்க மாட்டாங்க, தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடுத்த மாட்டாங்க. தன்னுடைய சக்தி, நேரம், எண்ணம், தாட்ஸ், அதுக்கு பதிலாக அதை பயன்படுத்துவாங்க, சக்திசாலியாக ஆக்குவாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ தூய்மையான எண்ணங்களை, சுப பாவனைகளை, சுபமான எண்ணங்களை மட்டுமே உருவாக்கிக்கிட்டு இருப்பாங்க 24 மணி நேரம். இந்த சின்ன சின்ன விஷயம் இங்கே என்ன நடக்குது அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு பேர் தான் பயன்படுத்துறது, வெற்றிகரமாக ஆக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி பர்சனாலிட்டி கொண்டவர்கள் ஒரு பொழுதும் சின்ன சின்ன விஷயத்துலலாம் தன்னுடைய மனசு புத்தியை பிஸியாக வச்சுருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயத்தை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு, இந்த எல்லைக்குட்பட்ட விஷயத்தை பற்றியெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டாங்க. இல்லை, சொர்க்கம் உருவாக்கிட்டு இருக்குது, சொர்க்கத்தை உருவாக்கணும், அதுக்கு நான் பவர்ஃபுல் ஆகணும், அதற்கான சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறேன், இதிலேயே தான் அவர்களுடைய மைண்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க தான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த பர்சனாலிட்டி கொண்டவர்கள். செம்ம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.